நகரத்திற்குள்ள ஒரு மல்டி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒரு 2-3 கோயம்புத்தூருக்குள்ள, அதை தாண்டி தனித்தனியாக ஸ்கேட்டிங் ரிங்ஸ் இருக்கும், தனித்தனியாக பாஸ்கெட் பால் கோர்ட்ஸ் இருக்கும். இதை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம், அடிப்படை. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸை கொண்டு வந்து 4000 கோடி ரூபாய் போட்டு ஒரு ஸ்டேடியம் கட்டுறதுக்கு பதிலா கோயம்புத்தூர்ல 100 மீட்டருக்கு ஒருக்கா குண்டும் குழியுமா இருக்கு, அதுக்கு பணம் கொடுக்கலாமே. இல்ல அடிப்படை ஸ்போர்ட்ஸ் வசதி ஏற்படுத்துறாங்களா, சந்தோஷம். கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் விளையாடும், குழந்தைகள் அடிப்படை குழந்தைகள் வந்து ஒரு கிராமத்துக்குள்ள நகரத்துக்குள்ள ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதை ஊக்கப்படுத்தணும். அது எங்க நாங்க. ஆனா ஒரு கார்பரேட் கம்பெனி போல இருக்கக்கூடிய திமுக 4000 கோடி ரூபாய்க்கு ஸ்டேடியம் கட்டணும். ஸ்டேடியம் கட்டுங்க, யாரும் வேண்டான்னு சொல்லல. ஆனா இன்னொரு 3000 கோடி ரூபாய் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி அல்லது தமிழகத்திற்கு அடிப்படை வசதிகளை உருவாக்க கொடுங்க. ஆனா கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்தால் மக்களை ஓட்டு போட்டுருவாங்கறதுக்காக முதலமைச்சரே களத்தில் இறங்கியிருக்கார். அது பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அவங்க 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வெறும் 20 கூட நிறைவேற்றல. அதுல 512 இதையும் சேர்த்து